ஆயும் இப்பதான் வந்தது இருக்கா? ஏன் என் கூட வாழறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ தனியா போய் சந்தோஷமா இருந்துக்க. என்ன டைவர்ஸ் பண்ணிக்க. ஆமா, என்ன டைவர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க? ஆமா. என்கிட்ட வெள்ளமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் வேஷம், அப்படித்தானே? நீ மட்டும் நீர் பூத்த நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்தீல்ல. கல்லஞ்சிக்காரி கல்லஞ்சிக்காரி. நான் நீர் பூத்த நெருப்பு, நான் கல்லஞ்சிக்காரி. ஆமா, நீங்க விஷம், நீ ஆழகால விஷம், நீ கருந்தல். ஒண்ணும் புரியலீங்க. உங்களுக்கு எப்ப புரிஞ்சுது? உங்களுக்கு எப்ப புரிஞ்சுது? என்னப்பா எங்க வந்து போறாங்க ரெண்டு துவார பாலகர்கள்? பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் வளர்க்க மாதிரி. அதான் கேக்குதே சத்தம் தெருவிலிங்க. நீங்க உள்ள போய் சமாதானப்படுத்துங்க மாமா. நான் இங்கே இருக்கிறேன், அவங்களே வரட்டும். அது சிரிக்க போகுதுன்னு இவ்வளவு நல்லா ஒத்து போனேன். இனிமே அது நடக்காது. நான் சொன்னதுதான். சுந்தரம், அம்மா மீனா, என்ன இதெல்லாம்? வாங்க ஐயா வாங்க. சரியான சமயத்துல தான் வந்தீங்க. எங்க அப்பாவோட சேர்ந்துகிட்டு சம்பிரதாயப்படி கல்யாணங்கிற பந்தத்தை ஏற்படுத்தி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சீங்க. இப்ப அவர் செத்து போயிட்டாரு. நீங்க இப்ப அவர் ஸ்தானத்துல இருந்து சட்டப்படி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைங்க. போதுமையா போதும். உங்க தாம்பத்திய வாழ்க்கை எனக்கு போதும். உணர்ச்சி வசப்பட்டு இப்படி எல்லாம் உளரக்கூடாது. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோங்கிற நிதானம் வேணும் முதல்ல. அம்மா, அவன் தான் ஆத்திரக்காரன், ஏதோ பேசுறான்னா நீயும் அவசரக்காரியா பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அழகா? என்னையா சொர்க்கமா இருக்க வேண்டிய கல்யாண வாழ்க்கையா நரகமாயிட்டா விலகிக்க வேண்டியது தானே? அம்மா, நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மட்டுமில்ல, 3 குழந்தைகளுக்கு தாய் தாப்பனாரும் கூட. இவ்வளவு காலம் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு பிரிஞ்சுக்கிறேன் விளைவிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது என்ன அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியமா? முதல்ல உங்களுக்கு எண்ணமே இப்படி வந்திருக்க. அந்த எண்ணம் எனக்கு மட்டும் வரலையா? யாருக்கு வந்தா என்னம்மா? விவாகங்கிறது ரத்து செய்யறதுக்காக ஏற்பட்டது இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. அத அங்க சொல்லுங்க. ஏன் சுந்தரம், இது ஒரு டாக்டருக்கு புரியாம இருக்கலாம். நீ எல்லாம் புரிஞ்சிருக்கிற வக்கீல் பிரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லாமா? அதுக்கு வேற வழியே இல்லையா. அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கிறேன்.